அடிக்கடி எக்ஸெல்ல கேட்குற ஒரு 10 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான். அட்வான்ஸ்க்கு இன்னொரு வீடியோஸ் நான் போடுறேன். அத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என் கூடயே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த எக்ஸல் ஃபைல டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோடபிள் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல டவுன்லோட் பண்ணிட்டு என் கூடயே சேர்ந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ப்ளீஸ் கால்குலேட் டோட்டல் எம்ப்ளாயி ஆஃப் த ஆர்கனைசேஷன். இங்க நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டால எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கும் போது நிறைய ஆங்கிள் கண்டுபிடிக்கலாம், இல்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஃபார்முலாஸ் போட்டு கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம கொஸ்டின்ல எதுல பண்ண சொல்றாங்களோ அந்த டாபிக்ல தான் பார்க்க போறோம். எக்ஸாம்பிளுக்கு இதுல கவுண்ட் கூட பண்ணி பார்க்க முடியும். பட் நமக்கு கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இதை பிவோட் டேபிள்ல பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை பிவோட் டேபிள்ல பண்ணுவோம். என் டேட்டாவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இன்செர்ட்ல போறேன். இன்செர்ட்ல போயிட்டு பிவோட் டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல போயிட்டு பிவோட் டேபிள் அண்ட் ரேஞ்சஸ். ஓகே, இதுல எனக்கு இந்த இடத்துலயே எனக்கு வேணும். ஓகே, நான் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ அதனால நான் வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு என்னோட ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். பிவோட் டேபிள் அப்ளிகபிள் ஆயிடுச்சு. எது மீனிங்ஃபுல் ஃபீல்டோ அந்த ஃபீல்டு எடுத்து உங்களோட வேல்யூஸ்குள்ள போட்டுக்கோங்க. ஏன் வேல்யூஸ்குள்ள போடுறோம் அப்படின்னா, ஒரு அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன் கவுண்ட், சம், இஃப், ஆவரேஜ்லாம் பண்றோம் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எப்பவுமே வந்து வேல்யூஸ்குள்ள தான் வரும். ஓகே, இப்போ எம்ப்ளாய் ஐடி மேபி த யூனிக் ஃபீல்டாக இருக்கலாம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், எம்ப்ளாய் ஐடியை தூக்கிட்டு வந்து வேல்யூஸில் போட்டுறேன். வேல்யூஸில் போட்டோன்னா பை டிஃபால்ட்டாக எப்பவுமே சம் தான் ஆகும். நமக்கு சம் வேணா, எத்தனை எம்ப்ளாயிஸ் கவுண்ட் தான் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன், நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்பர்னு வரும்போது நமக்கு எப்பவுமே அது வந்து கவுண்டாக தான் வேணும். ஸோ அதனால சம் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கவுண்டாக மாற்ற போகிறேன். கவுண்டாக மாற்றதுக்கு இங்கே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ ஃபீல்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோ. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சம்மு, கவுண்ட், ஆவரேஜ்னு நிறையா இருக்கும். நமக்கு கவுண்ட் தான் வேணும். ஸோ கவுண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி எவ்வளோ ஆர்கனைசேஷனில் இருக்காங்க அப்படின்னா 18 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டோட்டல் சேல்ஸ்? என்கிட்ட ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு. இந்த சேல்ஸ்ல எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் நடந்திருக்குன்னு சொல்றோம் கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஈஸி தான். ஈக்குவல் டு சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் பண்ண சொல்லும். இங்கேயும் சம் ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம சம் ஃபங்க்ஷன்ல போறோம். உங்களோட ரேஞ்சை என்டையரா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சிட்டிங்கன்னா இவ்வளோதான் உங்களுடைய டோட்டல் சேல்ஸ். ஓகே, இதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து நல்லா டீசெண்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹோம் டேம்ல போயிட்டு இந்த டெசிமல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. டெசிமல்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு இதை வந்து அக்கௌண்டிங் ஃபீல்டாக மாற்றுங்க. மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து டாலராக மாறிடும். ஐ மீன் நம்மளோட இந்தியன் ருப்பியாக மாறிடும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி லுக்ஸ் லிட்டில் குட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஆன்சர் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டியாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின், என்கிட்ட இங்க எம்ப்ளாயி நேம் இருக்கு. இந்த எம்ப்ளாயி நேம் எவ்வளோ லென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகே, லென்த் ஆஃப் த எம்ப்ளாயியோட நேம். ஓகே, ஸோ லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், டெக்ஸ்ட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயியோடைய நேம் இந்த மாதிரி டெக்ஸ்ட் எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து லென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு எக்ஸல்ல. ஈக்குவல் டு LEN, லென். ஸோ லென் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட்டுக்கு லென்த் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுல இருக்க கேரக்டர் எத்தனை அப்படின்னா 19. ஸோ ஒன்றுத்து கண்டுபிடிச்சா போதும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா கண்ட்ரோல் டவுன்ன்ற மீனிங். ஸோ எல்லாத்துக்குமே என்ன ஆயிரும்னா எத்தனை லென்த் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா ஐடென்டிஃபை ஆகி வந்துடும். கொஸ்டின் நம்பர் 4, லாஜிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா எனக்கு யார் யாரெல்லாம் 60,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்களோ அவங்க எல்லாம் வந்து எனக்கு வந்து எஸ்ன்னு டிஸ்பிளே பண்ணணுமா இல்லைனா நோன்னு டிஸ்பிளே பண்ணணுமா. ஓகே, ஸோ இதுக்கு நம்ம லாஜிக்கல் ஃபங்க்ஷன்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியும். யார் யாரெல்லாம் கிரேட்டர் தென் 60,000க்கு மேலே இருக்காங்களோ அவங்கெல்லாம் எஸ்ன்னு வரணும், இல்லைனா நோன்னு வரணும். ஓகே, ஈக்குவல் டு இஃப் அப்படின்றது தான் நம்மளுடைய ஃபங்க்ஷன் பேர். கொடுத்துட்டு டேப் தட்டிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏதாவது இஃப் எல்லாம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்கு அப்படின்னா இந்த f(x) யூஸ் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணும்னா உங்களுக்கு தனித்தனி டேப்ல கொடுத்துரும். ஸோ தட் ஈஸியா உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். இந்த இஃப் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் லாஜிக்கல் டெஸ்ட். இங்க தான் உங்களுடைய எந்த நீங்க சினாரியோ என்ன கிரிட்டீரியா கொடுக்க போறீங்களோ அதுதான் வந்து லாஜிக்கல் டெஸ்ட். இஃப் ட்ரூ அப்படின்னா இந்த ட்ரூவும் ஃபால்ஸும் இது சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா இது டிஸ்பிளே பண்ணும், சாட்டிஸ்ஃபைட் ஆகலைன்னா இது டிஸ்பிளே பண்ணும். இது வெறும் ஜஸ்ட் டிஸ்பிளேயிங் பாயிண்ட் தான். ஓகே, இந்த லாஜிக்கல் டெஸ்ட் தான் இம்பார்ட்டன்ட்.
இப்போ லாஜிக்கல் டெஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சேலரி யார் யாரெல்லாம் கிரேட்டர் தென் 60,000 வாங்குறாங்கன்றது தான் கண்டிஷன் கரெக்டா. ஸோ அதனால நான் சேலரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரேட்டர் தென் சிம்பிள் இதுதான். ஸோ இந்த சிம்பிள் வாய் மேலே திறந்திருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்பிள்ன்றது கிரேட்டர் தென்னா இருக்கான்னு செக் பண்றது. கிரேட்டர் தென் 60,000 கேட்டிருக்காங்க. மேனுவலா டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு செல்லில் போட்டு பண்றீங்க அப்படின்னா டாலர் சைன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாம். டைனாமிக்கா இந்த 60,000 டெய்லி மாறிட்டே இருக்குன்ற பட்சத்தில் செல் ரெஃபரன்ஸ் போறது ப்ரிஃபரபிள். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அப்படி 60,000க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா எஸ், இல்ல அப்படின்னா நோ. ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா பாருங்க இவங்க 60,000க்கு மேல இருக்காங்க, எஸ் வந்துருச்சு. ஸோ ஒரு லாஜிக் போட்டா போதும், எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆயிடும். இப்போ பாருங்க நோ சினாரியோ மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே 60,000க்கு கீழே இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 5, மேக்ஸிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வாட் இஸ் த ஹையஸ்ட் குவான்டிட்டி. இங்க வந்து குவான்டிட்டி நிறைய சேல் ஆயிருக்கு. இதுல எது ஹையஸ்ட் குவான்டிட்டி, மேக்ஸிமம் குவான்டிட்டி அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ மேக்ஸிமம் குவான்டிட்டி அப்படின்னாலே நமக்கு வந்து இதுக்கு வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு MAX மேக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரா டேட்டா எது, எனக்கு குவான்டிட்டியில தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஸோ குவான்டிட்டி என்டையர் ரா டேட்டாவை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சிங்க அப்படின்னா 9 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் குவான்டிட்டி. செக் பண்ணி பார்த்துக்கலாம். இருக்கிறதுலே 9 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர் இருக்கு. ஸோ அதுதான் டிஸ்பிளே ஆகும். வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ஃபார்மேட்டிங்லாம் பண்ணி கொஞ்சம் டீசெண்டா காட்டிக்கணும்னா காட்டிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 6, வாட் இஸ் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் த எம்ப்ளாய். இங்க எம்ப்ளாயிஸோட லிஸ்ட்ல நிறைய சேலரிஸ் இருக்கு. ஆவரேஜா இந்த ஆர்கனைசேஷன்ல எவ்வளவு சேலரி போகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா சேலரியும் டோட்டல் பண்ணிட்டு டிவைடட் பை அதோட கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஆவரேஜ். நார்மலா ஆவரேஜ் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா எல்லாத்தையும் டோட்டல் பண்றேன், அதோடைய நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷனை டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆவரேஜ். பட் இவ்வளவு விஷயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சம் பண்ணிட்டு கவுண்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸல்ல ஆவரேஜ்னே ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஈக்குவல் டு ஆவரேஜ் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு உங்களோட ரேஞ்ச் எது அப்படின்னா சேலரியை தானே நான் ஆவரேஜ் பண்ண போறேன். ஸோ இந்த சேலரி தான் என்னுடைய ரேஞ்ச். உங்களோட சேலரியை ஃபுல்லாக கொடுத்துட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் சேலரி வந்து இங்கே வந்துடும். வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டெசிமல் பாயிண்ட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 7, ஷோ த டோட்டல் எம்ப்ளாயி இன் த கார்ட் விஷுவல்ஸ். டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு விஷுவல்ல காட்டணும்னு சொல்றாங்க. ஸோ கார்டு விஷுவல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நார்மலா இதை டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னன்னா ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணும்போது கிராஃப்ஸ் யூஸ் பண்ணுவோம், பியூர் டேபிள் யூஸ் பண்ணுவோம், டேட்டாவை காட்டுவோம், ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஸ்லைசஸ் யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த கார்டு விஷுவல்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பவர் பிஐல பை டிஃபால்ட்டா இருக்கு. பட் எக்ஸல்ல இந்த மாதிரி கார்டு விஷுவல்ஸ் கிடையாது. பட் நம்ம அதை வந்து பில்ட் இன் பண்ணோம்னா பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ப்ளீஸ் ஷோ த டோட்டல் எம்ப்ளாயி இந்த கார்டு விஷுவல். அப்போ நமக்கு டோட்டல் எம்ப்ளாயி எவ்வளோன்றது தெரியும். அதை ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. அதை எடுத்துட்டு வந்து கார்டு விஷுவல்ல பண்ண முடியும். ஓகே, ஈக்குவல் டு கவுண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிட்டு என்னுடைய எம்ப்ளாயி ஐடி அப்படியே ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் என்டர். இப்போ எனக்கு 18 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இதை எடுத்துட்டு வந்து ஒரு கார்டு விஷுவல்ல போடணும்னு சொல்றாங்க. ஸோ கார்டு விஷுவல் அப்படின்னா என்னன்னா நீங்க நிறைய டேஷ்போர்ட்ல பார்த்துருக்க முடியும். என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷேப் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஷேப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப். ஓகே, இதுதான் இதுல வேல்யூவை டிஸ்பிளே பண்றதுக்கு பேர் தான் கார்டு விஷுவல்ஸ். ஓகே, இதுக்குள்ள எனக்கு வேல்யூஸ் வரணும்னா உட்காந்து இதுல வந்து கால்குலேஷன் கரெக்டா 18 மேனுவலா டைப் பண்ணீங்க, இட்ஸ் நாட் குட். ஏன் அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து அப் அண்ட் ஆகிட்டே இருக்கலாம், டைனாமிக்கா மாறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த டைம்ல என்னன்னா ஒரு செல்லில் இருக்க வேல்யூ இங்கே கால்குலேஷன் நடக்கும், இந்த செல்ல இருந்து வேல்யூ இதுல ரிப்ளிகேட் பண்ணும். அப்போ ஈக்குவல் டுன்னு கொடுத்து இந்த செல்லை கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் ஓன்ட் ஒர்க். ஓகே, ஸோ அது ஒர்க் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா இந்த ஷேப்ஸ் வரைஞ்சிங்களா அந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா பார் இருக்கும். அந்த ஃபார்முலா பார்ல கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதுல அந்த செல் ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 18ன்றது இங்கே வந்துருச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் டீசெண்டாக டிசைன் பண்ணிக்கலாம். மிட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் ஃபாண்ட்டை வந்து ஒரு 20 கிட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இந்த கலரிங்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கலரிங்லாம் கொஞ்சம் மாத்திக்கலாம். ஓகே, ஒயிட்ல வச்சுட்டா லிட்டில் குட். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேஷ்போர்டில் காட்டுவாங்க, பார்த்துருப்பீங்களா நிறைய இடத்துல இந்த மாதிரி கார்டு விஷுவல்ஸ். இதை தான் கார்டு விஷுவல் சொல்லுவோம். இப்போ நாலு பின்ன டேட்டா வந்து கொஞ்சம் வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ரெடியூஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்க இதில் ரிப்ளிகேட் ஆகிடும். இதை தான் டைனமிக்காக பண்ணுறதுன்றது மீனிங். கொஸ்டின் நம்பர் 8,
மின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண சொல்றாங்க. ஸோ மின் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்கிறத பார்த்துக்கோங்க. வாட் இஸ் த என்ட்ரி லெவல் சேலரி இன் த ஆர்கனைசேஷன்? இங்க ஆர்கனைசேஷன்ல எல்லாத்தோட எம்ப்ளாயிஸோட சேலரிஸ் இருக்கு. எவ்வளோ இருக்கிறதுலயே மினிமம் சேலரி இல்ல என்ட்ரி லெவல் சேலரி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல லோவஸ்ட் வேல்யூ தான் என்ட்ரி லெவல் சேலரி. கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. மின் இஸ் நத்திங் பட் மினிமம் அப்படின்றது மீனிங். ஸோ மினிமமான நம்பரை டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ எனக்கு சேலரியில தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்டையர் சேலரியை செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து என்டர் அடிச்சேன் அப்படின்னா, இது இருக்கிறதுலே மினிமம் சேலரி எவ்வளோ அப்படின்றது எனக்கு இங்க தெரிஞ்சு போச்சு. கொஸ்டின் நம்பர் 9 டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு ஆர்டர் டேட் இருக்கு. இந்த ஆர்டர் டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிவரி ஆகிறதுக்கு 2 months தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்ப இந்த டேட்ல இருந்து இந்த டெலிவரி டேட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 months கூட ஆட் ஆகணும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஆட் 2 months ஃப்ரம் த ஆர்டர் டேட். ஸோ இந்த ஆர்டர் டேட்ல இருந்து 2 months கழிச்சு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் டெலிவரி டேட். இட் மே பி அன் எக்ஸ்பைரி டேட் கூட வச்சுக்கலாம். நீங்க நிறைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 6 month எக்ஸ்பைரி, 3 month எக்ஸ்பயர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ எக்ஸ்பைரி டேட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த மேனுஃபேக்சரிங் டேட்ல இருந்து ஒரு 3 டேட் வந்து 3 மாசம் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். கரெக்டா? இதே சினாரியோ தான் இங்கேயும் பண்றோம். என்ன பண்றோம்னா இந்த ஆர்டர் டேட்ல இருந்து ஒரு 2 மாசத்தை கூட ஆட் பண்ணிக்கும். அப்போ இந்த மாதிரி மந்த் எல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஈக்குவல் டு இ டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே, இ டேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் டேட். ஸ்டார்ட் டேட் இஸ் நத்திங் பட் யுவர் ஆர்டர் டேட். ஓகே, கமா மந்த் அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2 மாசம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 monthsன்றது மீனிங். ஸோ நான் 2 கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன். ஸோ இது டேட் ஃபார்மேட்டிங்ல இல்ல. ஓகே, இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணிட்டு இதுக்கப்புறம் போயிட்டு டேட் ஃபார்மேட்டிங் மாத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது டேட் ஃபார்மேட்ல இல்லைன்னு அர்த்தம். நீங்க டேட் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 லாஜிக்கல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன யூஸ் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஐடென்டிஃபை ஓவரால் ப்ரொடக்ஷன் கிரேட்டர் தென் 50,000. யார் யாரெல்லாம் கிரேட்டர் தென் 50,000 எடுத்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. அண்ட் எரர் லெஸ் தென் 8. ஸோ இது குவான்டிட்டி அப்படி குவாலிட்டின்னு போடுறதுக்கு பதிலாக எரர் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ எரர் யார் யாரெல்லாம் லெஸ் தென் 8 இருக்காங்க பிளஸ் அவங்க ப்ரொடக்ஷன் கிரேட்டர் தென் 50,000 இருக்கணுமா. 2 கண்டிஷன். ப்ரொடக்ஷன் 50,000க்கு மேல இருக்கணும், எரர் லெஸ் தென் 8 இருக்கணும். ஓகே, இந்த 2 கண்டிஷன் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி 2 விஷயத்த நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது ஒரு சினாரியோ, இது ஒரு சினாரியோ, ரெண்டுமே இருக்கணும் மஸ்ட். ஓகே, ஓவரால் ஹேவ் த ப்ரொடக்ஷன் கிரேட்டர் தென் 50,000 அண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே இருக்கிறது அப்படின்றது மீனிங். இல்ல ஏதாவது ஒன்னு சாட்டிஸ்ஃபைட் ஆனா போதும்னு சொல்றாங்க அப்படின்னா அப்போ ஆர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்றோம். அண்ட் கண்டிஷன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லாஜிக்கல் டெஸ்ட். ஓகே, f(x)ல கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ கிரேட்டர் தென் 50,000 இருக்கும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் ப்ரொடக்ஷன் கிரேட்டர் தென் 50,000 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா எரர் லெஸ் தென் 8. அப்போ எரர்ன்றது இதுதான், இது லெஸ் தென் 8. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ப்ரொடக்ஷன் 50,000க்கு மேல இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா எரர் லெஸ் தென் 8 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கோங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஃபால்ஸ் வந்துச்சு. ஏன் அப்படின்னா எரர் இவங்க கிரேட்டர் தென் 8 இருக்காங்க. ஓகே, எல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. எல்லாமே ஃபால்ஸ் இருக்கு எக்ஸப்ட் இது ஒன். ஓகே, இதை மட்டும் செக் பண்ணி பாருங்க. என்ன அப்படின்னா இவங்க வந்து ப்ரொடக்ஷனும் 50,000க்கு மேல இருக்காங்க, எரருமே லெஸ் தென் 8 இருக்காங்க. கரெக்ட்? ஸோ இந்த சினாரியோ பாருங்க, இவங்க எல்லாம் ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்காங்க, பட் இவங்க வந்து லெஸ் தென்ல இல்ல, இது ஈக்குவல் டு. ஓகே, நமக்கு கொடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எரர் லெஸ் தென் 8 அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அப்போ 8ஐயும் கன்சிடர் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, எரர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்தாதான் இந்த இடத்துல நீங்க ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஆல்வேஸ் மேக் ஷூர் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் ட்ரிக்கியா எக்ஸல்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவா, லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டுவான்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க.